அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு சென்னையில் இருக்கிற முருகர் சொந்தங்களுக்கு தான். கந்த சஷ்டி விழா அப்போ நான் குமார சஷ்டி பற்றி பதிவு பண்ணியிருந்தேன். அந்த குமார சஷ்டி வந்து முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி குமார சஷ்டி தான் உலகம் ஃபுல்லாக வழிபாடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கந்த சஷ்டியாக வந்துச்சு. இப்பயும் வட இந்தியாவில் இமயமலை சார்ந்த எல்லா இடத்துலையும் குமார சஷ்டி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. இப்போ அந்த குமார சஷ்டி காலத்தில் தான் நம்ம இருக்கோம். சென்னையில் நான் வந்து ஆண்டார்குப்பம் கோவிலை பற்றி பேசுனது முருகப்பெருமான் கொடுத்த உத்தரவு. பெரும்பேடு முருகராக இருக்கட்டும், சிறுவாபுரி முருகராகட்டும், எல்லா இடத்துக்கும் போய் பதிவு பண்ணதுக்கப்புறம் இங்கே வர முருக பக்தரோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்வேவே சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முருகப்பெருமான் தான். அதில் நான் ஆண்டார்குப்பம் கோவிலை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப சிலாகித்து பேசுவேன். காரணம் வந்து உண்மையிலேயே அங்கே முருகர் பாதம் பட்டிருக்கு, முருகர் அங்கே நின்று இருக்காரு. அந்த ஒரு புண்ணிய பூமியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்பயே புல்லரிக்கும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் வந்து குமார சஷ்டி நிகழ்வு நடைபெறுது. சென்னையில் குமார சஷ்டி நிகழ்வு நடைபெறுதுன்னா அப்போது அந்த மண் எவ்வளோக்கு எவ்வளோ பழமை வாய்ந்த மண் பாருங்கள். அந்த கோவிலோட வரலாறு எத்தனை யுகங்களாக அந்த கோவில் இருந்திருக்குன்றது இது ஒரு பெரிய சான்று. அந்த குமார சஷ்டி நிகழ்வு வந்து வரும் புதன்கிழமை வரைக்கும் நடக்குது. புதன்கிழமை தான் 6வது நாள். ஸோ சென்னையில் இருக்கிற முருக பக்தர்கள் கண்டிப்பாக இந்த 2 நாளில் செவ்வாய் புதனில் ஒரு வாட்டி போய் பாருங்கள். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் என்னோட இந்த முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக நான் நிறைய விஷயங்கள் செல்றதுக்காகவும் எப்படி முருகப்பெருமானுக்கு அருள் கொடுக்க போகிறாருன்னு தெரியல. நான் போகிறதுக்கு எனக்கு உண்மையிலே பெரிய ஆசை. இந்த குமார சஷ்டியில் போய் பார்த்துடணுன்ட்டு கண்டிப்பாக அது முருகர் நடத்துவார் நம்புகிறேன். ஸோ செவ்வாய் புதன் இந்த 2 நாளும் குமார சஷ்டி அங்கே நடைபெறுது. 6 நாள் எப்படி கந்த சஷ்டியோ அதே மாதிரி 6 நாள் குமார சஷ்டி நடைபெறுது. இல்லை 6வது நாள் புதன்கிழமை இருக்குது. சென்னை மற்றும் சுற்றியுள்ள முருக பக்தர் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை போய் தரிசிங்க. தலைவிதியே மாற்றுற கோவில். தலைவிதி மாறணுன்னு தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். நான் ஒரு வரலாற்று புத்தகத்திலேருந்து படித்து சொன்ன அந்த விஷயம் வந்து இன்றைக்கி உண்மையிலேயே அங்கே போகிறவங்களுக்கு தலைவிதி மாறுதானா உண்மையிலே மாறுது. அதை நான் எத்தனையோ முருகர் சாட்சியை வந்து நிப்பாட்ட முடியும். முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப தலையெழுத்தை மாற்றுற அளவுக்கு உங்கள் ஒரு பெரிய சக்தியை வச்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த மண்ணை மெரிக்கிறவங்களுக்கு உண்மையிலே தலையெழுத்து மாறும். நானும் வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற முருக சொந்தங்கள் கண்டிப்பாக போய் ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை தரிசிங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.